வாழ்க்கை ஒரு பாத தாண்டா, வாழ்க்கை ஒரு பாலம் தாண்டா, தன்னரே நானே ரெண்டையும் கடப்பது தானே. மெல்ல மெல்லதான் கடந்து வாயன் நண்பனே. தன்னோட குடும்பம் கொத்தடிமையா அந்த தேயிலை தோட்டத்துக்கு போய் அவன் காலை அறுப்பப்பட்டு எல்லாம் பட்டு அந்த ஜனங்கள்லாம் அங்கேயும் செத்த பிறகு யாரும் வராதிங்கன்னு சொல்லிக்கிட்டு இருந்தான். அவன் சொல்லும் பொழுதே அவங்க ஊர்லேருந்து மறுபடியும் ஜனங்க வருவாங்க. அவன் மேலேருந்து அந்த டாப்பங்களை தெரியும். ஊர்லேருந்து வரும்போது பார்த்தீங்கன்னா தன்னை கல்யாணம் பண்ணிட்டு யார் வரக்கூடாதுன்னு நினைப்பானோ தன்னுடைய அந்த பார்வதி பாட்டுக்கு அப்புறம் எல்லாரும் ஒரு ஒரு கேள்விதான் அது. சினிமாவில் வர ஒப்பாரி பாட்டு வந்து ஜனங்களுக்கு எப்படி ரீச் ஆகுது, அவங்க எப்படி அந்த பாட்டை பார்க்குறாங்க, ஒப்பாரியாகவே பார்க்குறாங்களா, அது ஒரு சினிமா பாட்டு மாதிரி பார்த்துட்டு கடந்துடுறாங்களா? இல்லை ஒப்பாரி என்பது வந்து சினிமா பாட்டு அது மாதிரி பார்க்க முடியாது. ஏன்னா ஒப்பாரியில் வந்து உணர்வுகளை தட்டி எழுப்பும். அந்த உரிமைகளை சொல்லும். உணர்வு, உரிமை, இது எல்லாத்தையும் கடத்தும். அது உங்களை வந்து பாதிக்கலான்னு அது ஒப்பாரியே கிடையாது. ஏதோ ஒரு பாட்டுன்ற மாதிரி ஒப்பாரி அப்படின்னு சொன்னாலே உங்களை பாதிச்சாதான் அது ஒப்பாரி. அவன் கதைகளை சொல்லும். அவனுடைய முன்னாடி இருந்த அவனுடைய வரலாறை சொல்லும், கதைகளை சொல்லும், நடப்பை சொல்லும், இப்படி நடந்துருச்சேன்னு சொல்லும். அப்போ இதெல்லாம் சொல்லி பண்ணால் மட்டும்தான் அது ஒப்பாரி. சொல்லாமல் வெறுமனே குடிச்சா அது ஒரு பாட்டு. ஏதோ ஒரு பாட்டு, அந்த ஒரு பாட்டுலேயும் ஃபுல் மெசேஜும். ஆமாம், அந்த ஒரு பாட்டில் உங்களுக்கு எல்லாமே வந்து ஒரு பசியில் ஒருத்தன் அந்த ஒப்பாரி பாட்டில் வந்து பசியில் ஒருத்தன் இந்த மாதிரி ஆயிட்டானே, ஒரு பசிக்கு தானே ஓடுறாங்க. அவன் படிப்பு முடிச்சுட்டு அவன் டான்ஸ் ஆடிட்டு வர்றவனுக்கு பசியில் தானே போய் இதாகிறான். அவங்க உழைக்கிறதுக்கு பசிக்கு தானே பசிக்காக தானே போய் உழைக்கிறாங்க, உழைச்சி அவ்வளோ கஷ்டப்படுறாங்க அப்படின்ற அந்த பசியை விளக்குற ஒரு அற்புதமான ஒரு பாட்டு தான் அந்த ஒப்பாரி. அந்த அது 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 படத்தோட உண்மை எல்லா கதையும் அதுதான் சொல்லி தாங்கி நிற்கிது. பரதேசி படத்தில் பரதேசி வனங்கான்களும் வனங்கான்லேயும் பரதேசிலையும் நான் அப்படி பாடியிருக்கிறேன். வனங்கான்லேயும் அப்படி தான் இருக்கும், பரதேசிலையும் அப்படி இருக்கும். பரதேசியில் கடைசியாக பாலா சார் என்ன பண்ணுவாங்கன்னா, டைரக்டர் என்ன பண்ணுவாங்கன்னா, கடைசியாக தன்னோட குடும்பம் கொத்தடிமையாக அந்த தேயிலை தோட்டத்துக்கு போய் அவன் காலை அறுப்பப்பட்டு எல்லாம் பட்டு அந்த ஜனங்கள்லாம் அங்கேயும் செத்த பிறகும் யாரும் வராதிங்கன்னு சொல்லிக்கிட்டு இருந்தான். அவன் சொல்லும் பொழுதே அவங்க ஊர்லேருந்து மறுபடியும் ஜனங்க வருவாங்க. அவன் மேலேருந்து அந்த டாப்பங்களை தெரியும். ஊர்லேருந்து வரும்போது பார்த்தீங்கன்னா தன்னை கல்யாணம் பண்ணிட்டு யார் வரக்கூடாதுங்கன்னு நினைப்பானோ தன்னுடைய மனைவியும் தன்னோட பிள்ளையும் பெற்றெடுத்த பிள்ளையும் வருதுன்னு போது எப்படி கதறுவான், என்னடாதுன்ற மாதிரி. அந்த ஓலம்தான் ஒப்பாரி. அதுதான் 5 பாட்டு. அந்த ஓலத்துடைய அது எப்படி இருக்கும்னா, பாவி மகளே பலவூ கடந்து என் கொடுமையை சொல்ல வந்தாயோ, ஆறுதலாய் இதே போலதான் வனங்காலையும் ஒரு பாடல் அந்த மாதிரி இருக்கும். தன்னுடைய தங்கச்சி வந்து எங்கே போனான்னு தெரியல, வளர்த்த தங்கச்சி எங்கே போனாங்கன்னு தெரியல, தேடிட்டு போகும்போது எதையுமே நினச்சி பார்க்க முடியாத கிணத்துல போய் விழுந்து இறந்துடுறது. அந்த பாட்டு இருந்தது. இவன் சொல்ல முடியல, அண்ணன் வந்து இப்படி ஒரு கொலைகாரனா அப்படின்ற மாதிரி அவன் இது முடியாமல்
அது இறந்து வரும்போது அந்த ஒப்பாரி அப்போ அந்த கதை, அந்த படத்தோட கதையை ஃபுல்லாக அது சொல்லும். ஓஹோ. இந்த பாடல்கள் எல்லாமே வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா படத்தோடைய எல்லா பாடல்லையும் முன்னாடியே வெளியிட்டுருவாங்க. ஆனால் இந்த பாடல்கள் எல்லாமே கடைசியாக தான் வெளியிடுவாங்க. படம் வர்றதுக்கு முன்னாடி தான் வெளியிடுவாங்க. அதுமாரி பாட்டை வந்து லீக் அவுட் பண்ண மாட்டாங்க. அந்த கதைகளை சொல்கிறது, அந்த உள்ளுணர்வை முழுசாக மக்கள்கிட்ட கடத்துறது இசையாக தான் நான் அதை பார்க்குறேன். அது அப்படி தான் சினிமாவில் பயன்படுத்துகிறாங்க. எங்கே ஒதுக்கப்பட்டு ஒப்பாரி அது தீண்டத்தகாத ஒரு இசைன்னு சொல்லப்பட்டுச்சோ அதுதான் இன்னைக்கு சினிமாவில் கொடி கட்டி இன்னைக்கு கடைசியில் கிளைமேக்ஸில் வந்து நிற்குது. இதாண்டா வாழ்க்கை அப்படின்னு சொல்லுது. அப்போ சினிமாவில் வந்து நாட்டுப்புற பாடல்களில் ஒப்பாரி வெற்றி, முக்கியமான ஒரு பாட்டு, மிக முக்கியமான இடத்துல வெற்றி அடைஞ்சிருக்கு. ஸோ ஒப்பாரி பார்த்துட்டு வந்துட்டோம், கேட்டு வந்துட்டோம். காதல் பற்றி, காதல் சினிமா பாட்டில் வேணுமா நம்ம பண்ண நீங்கள் பண்ண காதல் அப்படிங்களா? ரெண்டு இல்லை, அதை நினச்சி ஏதோ காதல் பாட்டு உங்கள் ஆல்பத்தில் இருக்கிறது நான் கேட்டேன். ஆமாம், நிறைய இருக்குது, நிறைய பாடல். நிறையவா? நம்ம என்னென்னு நம்ம இந்த மாதிரி நிறைய காதல் இல்லை நிறைய பாடல்கள் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. என்னென்னா எல்லா பாட்டையும் கேட்பாங்க. இந்த மாதிரி தத்துவ பாடல்கள், காதல் பாட்டை யாரும் கேட்கறது கிடையாது. என்னுடைய பாட்டை இப்போ கேட்கறது கிடையாது. அதுக்கெல்லாம் நம்ம சரிப்பட்டு வர மாட்டோம்னு எல்லாருக்கும் தெரியும். ரெண்டு காட்டு. இது கவிஞர் இளையகம்பன் எழுதுறது, நம்மளுடைய இசையில் கரிசக்காட்டு ராசாத்தியும் கால் கோலு சவரட்டா திருகாணியாய ஊசுற திருகி நான் தரட்டா சூரியன ஆற வச்சி நெத்தி பொட்டு இடட்டா அம்மாவாசைய குழைச்சி கண்ணு மையா தரட்டா தென்றலில விசிறி பின்னி தேவதைக்கு தரட்டா குத்தகைக்கு நிலவ வாங்கி விசிறி விட வரட்டா கரிசக்காட்டு ராசாத்தியும் கால் கோலு சவரட்டா திருகாணியாய ஊசூர திருகி நான் தரட்டா. இது யார் நினைச்சு எழுதுனீங்க? நான் எழுதலைங்க, கவிஞர் இளையகம்பன். சரி, யாரை நினைச்சு இந்த பாட்டை அவர்கிட்ட கேட்டு எழுதுவாங்க? அதாவது என்னன்னா கடைசியில் முடியும், அவருடைய அந்த இது எல்லாத்தையும் வந்துடும். இப்படித்தான் ராசாத்தியும் நேசம் வதச்சேன், கடைசியில காதல் வந்து கத்தரிக்க துடிச்சே கண்ணே பாசத்தை. இப்படித்தான் ராசாத்தியும் நேசம் வதச்சேன், கடைசியில சாதி வந்து கத்தரிக்க துடிச்சே கண்ணே உன் பாசத்தை, கண்ணே உன் பாசத்தை நான் கை கூப்பி தொழட்டா சந்திக்கிற வாய்ப்பு வந்தா தள்ளி நின்னு அழட்டா உன்னை சந்திக்கிற வாய்ப்பு வந்தா நான் தள்ளி நின்னு அழட்டா. காதல் பாட்டுன்னு சொன்னீங்க, அதெல்லாம் அழ வைக்கிறீங்க. ஆமாங்க, அது என்னன்னா அவன் காதல் வந்து சாதி மதம் கடந்த ஒரு காதல். அந்த காதல் நினச்சா சாதியாலேயும் மதத்தாலேயும் பிரிக்கப்பட்டுறான். பிரிக்கப்பட்டு அவங்க ஒரு இடம் கல்யாணம் பண்ணி போயிடுறாங்க. இவன் கல்யாணம் பண்ணிக்கிறானா இல்லையான்றது தெரியல, ஆனால் எங்கேயோ சந்திக்கிறாங்க. அப்போ சந்தித்து பார்க்கும்போது அவன் வந்து அவங்கள நினச்சி, அவன் பழசை நினச்சி அவன் பார்த்து அவன் நல்லா இருந்தால் சந்தோஷப்படுவான், நல்லா இல்லைன்னும் போது அவன் எப்படி இருப்பான், அழுவான். நான் உன்னை மிஸ் பண்ணிட்டேனே, உன்னை எப்படியெல்லாம் வாழ வச்சிருப்பேனேன்ற மாதிரி அவன் கண் கலங்கி அழுகுறான். அதான் அந்த பாட்டு. அப்போ இதுக்கெல்லாம் வந்து கன்க்ளூஷன் என்னன்னு கேட்டிங்கன்னா, அங்கே சாதி மதம் இடித்து அந்த காதல் பிரிஞ்சு போச்சுன்னு அர்த்தம். அதுதான் அந்த பாட்டை. இல்லை, நீங்கள் எந்த பாட்டு பாடினாலும் உள்ளுக்குள்ள ஒரு எசன்ஸ் வந்து அப்படியே நெஞ்சை தொட்டு வருடி சிரிக்க வச்சு அழ வச்சு சோகத்தில் தள்ளி, அதுதான் இசை. அது அவனை உள்ளே போய் தட்டி எழுப்பணும், தைக்கணும். அது சோகமோ காதலோ வீரமோ புரட்சியோ உள்ளே போய் அவனை தட்டி எழுப்பினாதான். இப்போ நீங்கள் புரட்சின்னு சொல்லும்போது நான் சொல்கிறேன், இப்போ வந்து ஆக்காட்டி தவமாய் தொம்மந்து படத்தில் நான் பாடியிருப்பேன். அந்த உருண்ட மலை ஓரத்தில் உளுந்து காய போட்டிருப்பேன், அந்த உளுந்த கூட்டி அள்ளு முன்னே
அந்த உளுந்த ஊட்டி அள்ளு முன்னே இந்த சண்டாலட்சி மயில இன்னைக்கு உரிமை சத்தந்தான் கெட்டதென்ன. இப்படி அந்த பாட்டு போகும். கடைசி அந்த அந்த தாய்க்குருவி இப்போ வலையில மாட்டிக்கிட்டு, அது வலையில மாட்டிக்கிட்டதோடு நிற்கக்கூடாது, வலைய இருக்கிறதுக்கு நிறைய வழிகள் இருக்குன்னு சொல்லி கொடுக்கும் தாய்க்குருவி. அதை அறுத்து நீங்க வாங்கம்மா அப்படின்னு தாய்க்குருவி பிள்ளைகளுக்கு சொல்லும். அதில் தான் கடைசியா சொல்லும், ஏ எழக்குருவிய நீ எங்கி எழக்கூடாது, கத்துங்குருவிய நீ கதறி எழக்கூடாது, வலை என்ன பெருங்கணம்மா அதை அறுக்க வழிகளும் இருக்குதம்மா. நொய் குருவிய நீ நொந்து அழக்கூடாது, சின்ன குருவிய நீ சிங்கி எழக்கூடாது, அழகனும் அறிவாளால் அந்த வலையினை யாரு தெரிவோ. அழகனும் அறிவாள். ஆமா, அந்த குருவியோட வாயில நீங்க பாத்தீங்கன்னா, வாய் திறந்து பாத்துச்சுன்னா குருவியில, சிட்டுக்குருவியோட குருவிகள்ல அதுக்கு அதோட அழகு, அதோட விளையாடனவங்க அதோட பழகினவங்களுக்கு தான் தெரியும். அதை நீங்க இப்படி அந்த அந்த அழகு இருக்குல்ல, அதை இப்படி தொட்டு பாத்தீங்கன்னா அருவா இருக்குல்ல, அருவா அவ்வளவு ஷார்ப்பா இருக்கும் பாரு, அந்த கருக்கு, அந்த கருக்கு மாதிரி இருக்குங்க. இந்த லிரிக் நான் எழுதுனதுங்க. எது பாட்டு? இந்த அருவா, அந்த இது மட்டும் இந்த. ஆமா, ஆக்காட்டி அது ஒரு செட்டப், அது வேற. ஏழக்குருவி வந்து எஸ்ஏ பெருமாள் எழுதுனது, அவங்க தோழர் எழுதுனது. நொய்க்குருவின்றது நாங்க தேட்டர்ல உட்காந்து நான் எழுதுனேன். ஓகே ஓகே. அது ஆமா, என்னோட வார்த்தைகள். உங்க பிஹெச்ல வருது அது? இதுவா பிஹெச்ல பண்ணீங்களே? பிஹெச்ல இந்த பாட்டு தான் வருது. இதெல்லாம் தான் கொண்டு வரும். நொய்க்குருவியை நீ நொந்து வாழக்கூடாது, அழகனும் அறிவாளல் அந்த வலையினை அறுத்தெறிவு. வலியும் வேதனையும் வலையோடு போயிடுச்சு, வாழ்க்கை என்னன்னு போராடி புரிஞ்சிடுச்சு, வாங்க பறந்துருவோன்னு ஒரு சமூகத்தை விடுதலை. வலியும் வேதனையும் வலையோடு போயிடுச்சு, வாழ்க்கை என்னன்னு போராடி புரிஞ்சிடுச்சு, வலியும் 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 வேதனையும் வலியும் வேதனையும் வலியும் வேதனையும் வலியும் வேதனையும் வலையோடு போயிடுச்சு, வாழ்க்கை என்னான்னு போராடி புரிஞ்சிடுச்சு, வாங்க பறந்துடுவோம் என் குஞ்சுகளா வாங்க பறந்துடுவோம். அப்படி பறந்து அப்படியே கூட்டு போகும். அதுதான் அந்த பாடல். இதெல்லாம் விடுதலை பாடல்கள் தான். ஒப்பாரியில் தொடங்கினாலும் விடுதலை, அதுக்கு தீர்வு இருக்கு அப்படின்னு அந்த பாட்டு வரும். நீங்க இன்னொன்று பார்த்தீங்கன்னா, இதே போல இன்னொரு பாடல் நான் இசையமைச்சு பாடியிருப்பேன். எடுத்து அடிடா முப்பாட்டம் பற, இதெல்லாம் வேறத்தை சொல்றது. கிழக்கு இப்போதே விடிய அனலில் காய்ச்சி அடிடா பறைய, அந்த பாட்டெல்லாம் நம்ம இசையமைச்சு பாடினது. இதெல்லாம் உணர்வுகளை வந்து நாடி நரம்புகளை தொடரும். ஏன் அப்படி பண்றோம் அப்படின்னா, அது நம்மளோட பயணம் ஆகிட்டே இருக்கு. என்கிட்ட ஒரு ஃபயர் இல்லைன்னா நம்ம பயணம் பண்ணவே முடியாது. அதுக்கெல்லாம் காரணம் இந்த சமூகம், இந்த சமூகத்தில் இருக்கிற சில அவல நிலைகள், சில பிரச்சனைகள், இதெல்லாம் வென்றெடுக்கிறதுக்கான ஒரு இடமா, ஒரு களமாக நான் இசையை தேர்ந்தெடுத்து அதில் பயணிச்சுக்கிட்டு இருக்கிறேன். உங்கள் இசை அதுக்கு கலைகளை கருவியாக்குறோம். உங்கள் இசையை அதுக்கு பயன்படுத்துகிறீங்க. வா, பிரமாதங்க, அருமை, நன்றிங்க. ஒரு முக்கியமான கேள்வி. உங்களுடைய பாடல்கள் எல்லாமே வந்து மக்களுடைய அந்த அது என்ன டாப்பிக்காக இருந்தாலும் உள்ளுக்குள்ள ஒரு பெயின் வந்து நீங்கள் சொல்லிகிட்டே இருக்கீங்க. இந்த பெயினை சொல்லி காட்டிகிட்டே இருக்கீங்க. அது ஒரு ஒடுக்கப்பட்ட மக்களுடைய வாழ்வியலாக இருக்கட்டும், அந்த சொசைட்டியில் இருக்கிற அந்த எதுவாக இருந்தாலும் சரி, இதெல்லாம் படமாக வருது. படமாக நிறைய வந்துட்டுருக்கு. உங்களுக்கு இருக்க அந்த பெயின், உங்களுடைய அந்த தீர்வு, நீங்கள் எதிர்பார்க்குற அந்த தீர்வு, உங்களை மாதிரி இருக்கிற கலைஞர்கள் எதிர்பார்க்குற தீர்வு, அதனுடைய அந்த போக்கு வந்து கரெக்டாக சொல்லப்படுதா, இல்லை எப்படி சினிமாவுக்கு அப்படி பாலிஷாக சொல்லிட்டு போயிடுறாங்களா? ஆமாம், முழுசாக சொல்ல முடியல. சினிமாவில் வந்து இப்போது நிறைய படம் வருது, இப்போ கூட வந்துக்கிட்டு இருக்கு. சொல்ல முடியாதுங்கிறீங்களா? சொல்ல முடியும். அது டாக்குமெண்ட்ரியாக மாறிடும். ஓகே ஓகே. அதை சினிமாவுக்குள்ளே எப்படி சொல்லலாம், அதுக்குன்னு ஒரு வட்டம் இருக்குது. அதுக்குள்ளே எவ்வளோ நம்ம தூக்கி அந்த சுமையை நான் எவ்வளோ தூக்க முடியுமோ அவ்வளோ தூக்க முடியலன்னா அது கீழே விழுந்துருவோம். அந்த மாதிரி சினிமாவுக்குள்ளே அது எந்த அளவுக்கு நம்ம புகுத்தி சொல்ல முடியுமோ அதை வந்து எல்லாரும் பார்க்குற மாதிரி அந்த அளவுக்கு தான் செய்ய முடியும். அதை தான் செய்கிறாங்க இயக்குனர்கள் எல்லாருமே, எல்லா தரப்புலையும் செய்கிறாங்க. குறிப்பாக நம்ம எடுத்துக்கிட்டோம்னா இப்போதைக்கு ட்ரெண்டிங்னு சொல்கிறத விட இப்போ சமீப காலம் வர்ற சினிமாக்களில் வந்து ஒடுக்கப்பட்ட மக்களுடைய கதைகளை நிறைய எடுத்து சினிமாவுக்கு நிறைய அப்போல்லாம் கொண்டு வந்தாங்க.
வேற 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 விதமாக அதை சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சம் தொடர்ச்சி போயிடுவாங்க. முழுமையாகவே அதை சொல்ல வரும்போது அவங்களும் ஒரு லிமிட்டுக்கு மீறியும் சொல்ல முடியல. ஏன்னா சென்சார் இருக்குது, அப்புறம் வந்து ப்ரொடியூசரை காப்பாற்றணும், இந்த இதுக்கெல்லாம் உட்பட்டும் சில கதைகளை வந்து கருத்துக்களை கொண்டு வந்து மக்களுக்கான சினிமாவாக இப்போ பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா வெற்றிமாறன் சார் பண்ணுறாரு. அதே போல் வந்து நேரடியான கதைக்களங்கள் அப்படி உண்மையான உயிரோட்டத்தை வரலாறு பிரதிபலிக்கிற விஷயமா ஜெய்பீம் வந்துச்சு. அதோட துவக்கமாகவும் அதுக்கு முன்னோடியாக இருக்கிற படங்கள் பார்த்தீங்கன்னா ரஞ்சித் சாருடைய படம், அவருடைய இயக்குனர் அவருடைய படம், மாரி செல்வராஜ் அவர்களுடைய படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா நேரடியாக சொல்லுது கதை. நீங்கள் 2 பேர்த்தோட ஒர்க் பண்ணியிருக்கீங்களா? 2 பேருக்கும் ரஞ்சித் சார், மாரி செல்வராஜ் 2 பேருக்குமே ஒர்க் பண்ணியிருக்கேன். அவங்களுக்கு வந்து தங்களானில் வேலை செஞ்சேன், இவங்களுக்கு இதில் வந்து இவருக்கு வந்து வாழையில் வேலை செய்து கொடுத்தேன். 2 பேருக்குமே வேலை செய்து கொடுத்தேன். இருந்தாலும் நம்ம ஒரு ஒரு பொதுத்தன்மையோடு அந்த படத்தை பார்க்கும் பொழுது ஒடுக்கப்பட்ட மக்களுடைய படங்களை நேரடியாக அந்த வழிகளை சொல்கிறாங்க, கடத்துறாங்க, மக்கள்கிட்ட கடத்துறாங்க. அதோட நியாயத்தை எடுத்து வைக்கிறாங்க. ஒரு பக்கமாக சொல்லலை, நியாயத்தை சொல்கிறாங்க. அந்த நியாயத்தை எடுத்துக்கிறதும் எடுத்துக்காததும் ஆடியன்ஸ் தான். அந்த கதைகள் வந்து உண்மையாக நடந்த கதைகளை, உண்மையாக நடந்ததை, காலங்காலமாக நடந்ததை எடுத்து சொல்கிறாங்க. இது இப்போதைய இதில் வந்து இந்த படம் சினிமா வந்து இது தேவைப்படுது. இந்த இடத்துல அவங்க சொல்லும்போது உண்மையான சினிமாவாக இருக்குது, பொய்யான சினிமாவாக இல்லை, உண்மையான சினிமாவாக இருக்குது. ஆமாம், நீங்கள் மைக்கேல் ஜாக்சன் ஃபாலோ பண்ணுறீங்களோ? ஏன், எதுக்குங்க? அவர் ஒரு சாங் பண்ணியிருப்பார், கேட்டிருக்கீங்களா? இல்லை. கருப்பருடைய இடத்தை வந்து நீ மிதிக்காத, நசுக்காத, ஃப்ரீயா விடு, அதை கூட இதை கூட சொல்லி ஒரு இல்லை, எல்லா படமும் நிறைய படம் இல்லை அதே மாதிரி முடியும், அதே மாதிரி முகம் அப்படி இல்லை சொல்கிறீங்க. ஒரு பாட்டு பிரமாதமான சாங். கத்தார் இங்கே தெலுங்கில் ஆந்திராவில் வந்து கத்தார் இருந்தார், அவரை எனக்கு பிடிக்கும். செஞ்சனக்கர ஜனாரே ஜனக்கன்னக்கர ஜனாரே ஜஞ்சனக்கர ஜனக்கன்னக்கர ஜனக்கு ஜனக்கு ஜனாரே செஞ்சனக்கர ஜனார். இது எங்கே இருக்குதுன்னா பறையில் இருக்குது, அங்கேருந்து எடுத்துகிட்டு போயிடுவாங்க. ஜனக்கு 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 சித்தா ஜனக்கு 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 சித்தா ஜனக்கு ஜன். இல்லை, அது தொடர்பு எனக்கு உண்டு. முடியும் இந்த மாதிரி இருக்கும் அவர். நான் அவர் வச்சிருக்கிற மாதிரி நான் இப்போ வச்சிருக்கிறேன்னு எல்லாம் சொல்லுவேன். ஒரு பாட்டு அப்படியே இருக்கும். அதே மாதிரி வந்து நம்மளுடைய பாப் மேர்லியே வந்து இந்த மாதிரி ஹேர் தான் இருக்கும் அவருக்கு. பாப் மேர்லியே வந்து ஒரிஜினல் தானே அது? ஆமாங்க, இது ஒரிஜினல் பாருங்க. ஏங்க என் சொந்த முடியுங்க, நல்லா இருக்கு. இதோடைய முன்னோடியே பார்த்தோம்னா இந்த காலத்தில் ட்ராமா தானே, கூத்து ட்ராமாவில் ஆரம்பித்து அப்படியே டெக்னாலஜி வளர்ந்து நிற்கிது. அதில் ட்ராமாவில் பயன்படுத்தின இசை, அந்த மரபு, அது எல்லாமே வந்து இப்போ வந்து பெருசாக பயன்படுத்துறது இல்லையா சினிமாலெல்லாம், டியூ டு அந்த டெக்னாலஜின் காரணமாக. ஆமாம், அதாவது முதல்ல வந்து ஆரம்ப காலங்களில் வந்து ஆட்டக்கலைகளாக இருந்தது. ஆட்டக்கலைகள் தன்னோட அசைவுகளை அடவுகளை தான் இருந்துச்சு. அடவுகளை வந்து அது வரையறுக்கப்படாமல் இருந்துச்சு. இசைக்கருவிகளுக்கு தகுந்த மாதிரி அவங்க போக்குக்கு ஆடிக்கிட்டு இருந்தாங்க. அதை என்ன பண்ணாங்க, ஒழுங்குபடுத்தினாங்க. வெறும் கேள்வி இனத்தில். ஆமாம், இஷ்டத்துக்கு அவங்க அதை ஒழுங்குபடுத்தினாங்க. ஒழுங்குபடுத்தி அதை வந்து இத்தனை அடவுகள், இத்தனை சொல்லு, இத்தனை இருக்கிறது அதை முறைப்படுத்தினாங்க. அதுபோல் இசையிலையும் அந்த மாதிரி முறைப்படுத்தியிருக்கிறாங்க, நடனத்திலையும் முறைப்படுத்தியிருக்கிறாங்க. அதுபோல தான் நாடகங்கள்லையும் என்ன பண்ணுறாங்க, ஒரு காலகட்டத்துக்கும் ஏற்ப போல் தெருக்கூத்துலேருந்து நாடகமாக பரிணமிக்கப்படுது. மேடை நாடகம் அப்படின்னு அதுக்கு ஒரு திரை சிலைகள் கட்டி தப்பு நேராக வரக்கூடாதுன்னு அப்படி திறந்து அப்படி வந்து நின்று பாடுற மாதிரி அந்த உடை அலங்காரங்கள் ஆபரணங்கள் எல்லாருமே வந்து காலத்துக்கு தகுந்த மாதிரி மாற்றிருக்கிறாங்க. அதை வந்து நிறைய பேர் ஒவ்வொரு காலத்துக்கு மாற்றிருக்கிறாங்க. ஆனால் அதை மாற்றி சக்ஸஸ் ஆகி இந்த மக்களுக்கு இன்னமும் வந்து மிகப்பெரிய ஒரு அறிஞராகவும் ஒரு தந்தையாகவும் இருக்கிறவர் யாருன்னு கேட்டிங்கன்னா நாடகத்துக்கு வந்து சங்கரதா சுவாமிகள் தான். தூத்துக்குடியில், இப்போ தூத்துக்குடி மாவட்டத்தில் பிறந்து புதுச்சேரியில் வந்து கல்லறையானவர். கல்லறையானவர்னா கல்லறையாகி மக்களுக்கெல்லாம் வெளிச்சத்தை கொடுத்தவர். நாடகங்கள் மூலம் அவருடைய பாவலக்குடி, சத்யவன் சாவித்திரி, ஞான சௌந்தர்யம், இதெல்லாம் அவருடைய நாடகங்கள். ஆமாம், ட்ராமாஸ். இதிலெல்லாம் எடுத்த சில பாடல்கள்லாம் சினிமாவில் வந்துருக்கு. எப்படி வந்திருக்குனாக்கா, காயாத கானகத்தே, இதெல்லாம் சினிமா நாடகத்தில் உள்ள பாட்டு. இந்த பாட்டு வந்திருக்கு. அந்த மாதிரி நிறைய பாடல்கள் வந்திருக்கு. ஆனால் அது ஒரு கட்டத்துக்கு பிறகு எடுத்துகிட்டு வரப்படல. ஏன்னா கால மாற்றத்துக்கு அந்த மாதிரி சினிமாவும் மாற்றம் அடைஞ்சிருக்கு. அதனால் நேரடியாக அந்த பாடல்களை பயன்படுத்தலையே ஒழி அந்த இசைக்கான அந்த இதெல்லாம், அந்த ராகங்கள் அதெல்லாம் பயன்படுத்துகிறாங்க, எல்லாமே செய்கிறாங்க. இப்போ நாடகங்கள் இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 2ஆம் நூற்றாண்டில் 6ஆம் நூற்றாண்டில்
இந்த 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 விழாக்கள் திருவிழா அதாவது கலைகளுக்கான இது இருந்துச்சா அப்படின்னா பாட்டு பாடினாங்களா, ஆடினாங்களா, நாடகம் நடித்தாங்களா அப்படின்னா இருந்துச்சு. பாணர்கள் இவங்க கடம்பர் பறையர் பல்லர் இவங்கெல்லாம் இருக்கும்போது தொல்காப்பியத்தில் சொல்லப்பட்டிருக்கு. 2ஆம் நூற்றாண்டில் சொல்லப்பட்டிருக்கு. இந்த மாதிரி ஊர் அதாவது சில விஷயம் பேசுவாங்க. ஊர் சேரி அப்படின்னா ஒரு விஷயம் இருக்குது. சேரின்னா என்ன? சேரின்னா இங்கே எல்லாம் இப்போ எல்லாம் சொல்கிற தாழ்த்தப்பட்டவர்கள் பட்டியல் சமூகம் அப்படின்னு அர்த்தம். சேரின்னா அவங்க கிடையாது. சேரி அப்படின்னு சொன்னால் கூடி வாழ்பவர் அர்த்தம். அதை தான் கூடி வாழற அந்த இடத்த தான் பூர்வ குடிகள் அப்படின்னு சொல்லுவோம். அந்த பூர்வ குடிகள் யாராக இருந்தாங்கன்னா சேரிகளாக இருந்தாங்க. 2ஆம் நூற்றாண்டில் சொல்லப்பட்டுச்சு. அப்புறம் 6ஆம் நூற்றாண்டில் புறச்சேரியாக மாறுது. தொல்காப்பியத்தில் அதெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு, நிறைய இடங்களில் சொல்லப்பட்டிருக்கு. சேரி என்னான்னு பாடல்கள் மூலியமாக. புறச்சேரின்னு அது இங்கே சொல்லப்படுது. எங்கே? 6ஆம் நூற்றாண்டில் சொல்லப்படுது. 12ஆம் நூற்றாண்டில் என்ன வருதுன்னாக்கா தீண்டாச்சேரின்னு வருது. சேரியே உங்களுக்கு மாறுபடுது. அப்படியே மறுபடி ஆமாம் மறுபடி தீண்டாச்சேரி எதுன்னாக்கா தீண்டத்தகாதவர்கள் இருக்கிற இடம் தீண்டாச்சேரி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த தீண்டாச்சேரி எந்த இடத்துல பக்தி இலக்கியங்கள்ல வருது. எல்லாமே மனுஷங்க தான். ஆமாம், மனுஷங்க தான் பிரிச்சு வைக்கிறேன். அதை மாதிரி ஒவ்வொன்றும் மாறுபடும் போது அதை தான் இப்போ என்ன சொல்றாங்க, இப்போ இருக்கிற தமிழ்நாட்டில் காலனின்னு யாரையும் சொல்லக்கூடாது. காலனி அப்படின்ற அந்த இது கிடையாது, அது சொல்லக்கூடாது. சேரின்னு சொல்லலாம் அப்படின்றது காரணம் அது. அதை வச்சு தான் சொல்றாங்க சேரின்னு சொல்லலாம். சேரின்னா வாழ்பவர்கள் பூர்வீகங்கள் அப்படின்னு சொல்றாங்க. அந்த மாதிரி இசையிலையும் உண்டு, நாடகத்திலையும் உண்டு. இசைக்கு எது முன்னோடினா நாட்டு பாடல்கள் தான். வேறொன்று இருக்கிற செவி வழி பாடல்கள், வழி வழி பாடல்கள், மக்கள் இசை பாடல்கள், வழிதோன்றல் பாடல்கள், அந்த மாதிரி சொல்லப்படுகிற ஒவ்வொரு பெயர்லையும் சொல்லப்படுற நாட்டுப்புற பாட்டில் தான் இசை வந்திருக்கு. அந்த மாதிரி நாடகம் கூத்துலேருந்து வந்திருக்கு. நடனம் அது போல் நடனம் அதுலேருந்து உருவானதான், இசைக்கலைகள்லேருந்து உருவாகினதான் எல்லாமே அதில் வந்திருக்கு. இப்போ அந்த வகையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றும் மருவி வந்து தான் நாடகத்தில் இருந்தது. நாடகத்துலேருந்து இப்போ சினிமாவிலேருந்து மறுபடியும் சீரியல். பட் வேறு வடிவத்தில் இருக்கு. வடிவங்கள் மட்டும்தான் மாறுபடுது. எல்லாம் இருக்கு. ஆமாம், அதோட இதுதான் மாறிக்கிட்டு இருக்க வழி. அதோட கரு ஒன்று தான் இருக்கு. உங்களுக்கு அந்த வடிவங்கள் தான் மாறப்பட்டிருக்கு. நீங்கள் எழுதுகிற புத்தகத்தில் இதை மென்ஷன் பண்ணியிருக்கீங்களா? இதெல்லாம் சொல்லியிருக்கிறேன். நம்ம நவீன நாடகங்கள் இசை என்ற என்னுடைய ஆய்வு நூலில் இதெல்லாம் பதிவு பண்ணியிருக்கோம். சங்கர சுவாமிகள் எங்கேருந்து வந்தார், நாடகம் எங்கேருந்து வந்துச்சு, எங்கேருந்து எடுத்துக்கப்பட்டது, இசை எங்கேருந்து வந்துச்சு, தமிழில் இசை எங்கெங்கெல்லாம் தமிழுக்குள்ளே எங்கே இருக்குது, தமிழ் இதுக்குள்ளே தொல்காப்பியத்துக்குள்ள நூல்களில் எங்கே இசை சொல்லப்பட்டிருக்குன்றதெல்லாம் அதில் குறிப்பிட்டு நான் ஆய்வு பண்ணி எழுதியிருக்கிறேன். பல விஷயங்கள் நம்ம கொடுத்துருக்கோம். நிச்சயம் ஐயா, இதே சினிமாவில் இப்போ கரண்ட்டில் நிறையா லீடிங் ஹீரோஸ்க்கெலாம் நீங்கள் பாடிருக்கீங்களே, அதில் ஒன்று பாடிக்காம கேட்கணும்ல? நிறைய பாடிடுறேன். இப்போ எப்படி நாட்டுப்புற பாட்டு அப்படின்னு நாடகம் இந்த மாதிரி பாட்டுகள்லாம் வருதோ, இசை வந்துருக்குதோ, அதெல்லாம் ஃபோக்கு தானே? அது ஃபோக். ஆமாம், ஆமாம், சிலது ஃபோக்கு தான். எல்லாமே நம்ம அதில் தானே பயணிச்சு. எனக்கு ஆசை தான் தமிழ் இசை பாடணும்னு ஆசை மட்டும் கிடையாது, பாடுவோம். சங்கீதத்தை பாடணும்னு ஆசை. அந்த வாய்ப்புகள் குறைவாக தான் கிடைக்கல, பயன்படுத்துறதுக்கான இடங்கள் இல்லை. அப்போ என்னென்னா, இப்போ சினிமா பாட்டுன்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா நிறைய பாட்டு நான் பாடினது இருக்குது. வருத்தப்படா வாலிபர் சங்கத்தில் ஒரு பாட்டு பாடியிருக்கேன். ஆமாம், 5 கட்டு. இந்த பொண்ணுங்களே இப்படித்தான் புரிஞ்சு போச்சேடா, அவங்க கண்ணு நம்ம கல்லறன்னு தெரிஞ்சு போச்சேடா, இந்த பொண்ணுங்களே இப்படித்தான் புரிஞ்சு போச்சேடா, அவங்க கண்ணு நம்ம கல்லறன்னு தெரிஞ்சு போச்சேடா. இது நான் பண்ணதா. அப்புறம் நம்ம வீட்டு பிள்ளையில பாடியிருக்கிறேன். கோபுரத்தில் தூக்கி வைக்கும் சொந்தம் மீது தானா, தீப்பொறிக்க தோல் கொடுக்கும் பந்தம் மீது தானா, ஒன்னா மண்ணா ஒன்னா நின்னா பிரச்சனை பறக்கும் தானா, தேடி வந்த சாமி தானா, ஜிகிரி தோஸ்து ஜிகிரி தோஸ்து, மனச பார்த்து கலக்கும் தோஸ்து.
மாப்பிள்ளை சிங்கன்ற படத்தில் ஒரு பாட்டு பாடுற ரகுநந்த் சார் அவருடைய இசையில் வந்தாரு வந்தாரு மாப்பிள்ளை சிங்கம் என்னாடும் மங்காத அம்பள தங்கம் ஆறு ஒரு மாசு படிக்காத காமராசு பதராம ஊரை பாதுகாக்கும் பக்காவான பாசு பாசமான பேசு அன்பான ஜோதி பாசு பெரியோருக்காக பேசுகின்ற தம்பி மேல கேசு அடபூர நல்லா அடபுரிஞ்சவரு இந்த உலகம் பூரா அட அறிஞ்சவரு. இந்த பாட்டு நான் பாடினதுதான். அப்புறம் பார்த்தீங்கன்னா 49 ஓன்ற படத்துல கவுண்டமணி சார் நடிச்சிருப்பாங்க. 3 அம்மா போல அள்ளி தரும் மழைதான் அடாதாரமா நின்னா இல்ல குறதான். அம்மா போல அள்ளி தரும் மழைதான் அவாதாரமா நின்னா இல்ல கூடதான். அவ நட்டு வச்ச நாத்தையெல்லாம் கதிராக்குறா எங்க புள்ள குட்டி அத்தனைக்கும் கதிராக்குறா. அவ காயாமத்தான் பச்சை மண்ண வளமாக்குறா வழிகாட்டுறா. பாடி இருக்கிறோம். அப்புறம் வித்யாசாகர் சாரோட இசையில வந்து சிவபதிகாரம் படத்துல பாடியிருக்கிறேன். ஏமானூத்து மயிலக்கால மாயவாராச விளக்கால போல நம்ம வாழ்க்கை ஓடுது. உறங்காம பசியோட உழைச்சோமே வயலோட வருங்கார நமதாகுமே. அடிதங்கம் எதங்கும் காரோட்டி போற வங்க சும்மா ஏதங்கம் எதங்கும் ஏரோட்டும் பூமி நம்ம அம்மா. பிறந்துருச்சு காலம் பிறந்துருச்சு நாம தொட்டு வச்ச அத்தனையும் நிறைஞ்சிருச்சு. இந்த பாட்டு நான் பாடினதான். முனியாண்டி விலங்கியல் 3ஆம் ஆண்டு படத்துல நான் பாடின பாட்டு தான் இது. கட்டி பிடிக்கும் கரடிய நம்புங்க எட்டி மிதிக்கும் யாரைய நம்புங்க அடச்சிக்கர் போட்டு காரிகளை நம்பாதீங்க பிறகு பிஞ்சியில சீரழிஞ்சு நம்பாதீங்க. சீனி முட்டாய் வாங்கி கொடுப்பான் கதை முடிஞ்சதுமே சீமை தண்ணி ஊத்தி எரிப்பான். ராமனை போல் நல்லா நடிப்பான் உன உறங்க விட்டு தாந்தனி அதுன்னு முடிப்பான். கொட்டி கிடக்கும் கட்டி பிடிக்கும் கட்டி பிடிக்கும் அட கொட்டி கிடக்கும் அட கட்டி பிடிக்கும் கொட்டி கிடக்கும் கொட்டி கிடக்கும் கட்டி பிடிக்கும் கட்டி பிடிக்கும் கருங்கல்ல நம்புங்க குட்டி சுபத்து கூரைய நம்புங்க. இதெல்லாம் நான் பண்ணது. மிருகம் படத்துல கூட பாடியிருக்கிறேன். மிருகம் படத்துல வந்து குத்த வச்ச குமரி புள்ள கொஞ்சம் கிட்ட வாடி தப்பு இல்ல கள்ளு குடிச்ச போதையிலங்கப்பா கவுந்து கிடப்பாங்க மாயில. கட்ட வண்டி கட்ட வண்டி கட்ட வண்டி கட்டிக்கிட்டு அடிய குட்டி எங்க போற புள்ள கெட்ட பார்வை பார்க்காதடா நானும் கிழக்கு சீமா போறேன் மாமா. இது நான் பண்ணதான். இந்த மாதிரி நிறைய சொல்றீங்களே. 2 நாள் ஒரு பாட்டு பண்ணீங்களா? மூச்சுடாம பண்ணீங்க. ஆமாங்க. அந்த ஒரு இசையமைப்பாளர் ஒருத்தர் என்னை போட்டு சாகடிச்சிட்டாருங்க. அது காட்சி பிழைன்னு ஒரு படம். சுதி பிடிங்க சீரிக்கிறது. அப்புறம் துமாங்கோழி முறிய உருட்டி துமாங்கோழி முறிய உருட்டி சாட காட்டியால மயக்கி சரிச்சு மாதிரி நெருங்கி எடுமாங்கோழி. இந்த பாட்டு மூச்சு விடாம பாடியிருப்பேன். எஸ்பிபி சார் பாடியிருப்பாரு. அந்த பாட்டை மூச்சு விடாம பாடியிருப்பேன். பயங்கரமா இருக்கும். சாதாரண பாட்டு தானே பாண்டிச்சேரியிலேருந்து கிளம்பி வந்துட்டேன். வந்து பாடினா பகல் ஃபுல்லாக பாடுறேன். அப்புறம் ராத்திரி ஃபுல்லாக பாடுறேன். விடிய காலம் தான் முடியுது. எங்கள் வீட்டு அம்மாவும் வந்தாங்க என் கூட. அன்றைக்கி யதார்த்தமாக வந்தாங்க. அப்போ அவங்க சொன்னாங்க, நீங்கள் ரொம்ப தாங்க பாட்டாக அவர் பாட வச்சுன்னுக்கிறீங்க, கால்லேருந்து பாடுறாங்க, உடம்பு கட்டுற போதுன்னு பரிதாபப்பட்டாங்க. அப்படி ஒரு மியூசிக் டைரக்டர் யாருன்னா யானி யாருன்னு ஒருத்தர் சிரிக்கிறார் பாருங்க. சிரிக்கிறாரு. அது வேற யாரும் இல்லை, இவர் தான். ஐயா தான் அந்த படத்துக்கு வந்து மியூசிக் பண்ணாங்க. அந்த பாட்டுக்கு ரொம்ப பிரமாதமான பாட்டு. அந்த பாட்டு கொஞ்சம் காட்சி பிழைன்ற படம். அந்த படத்தில் அந்த பாட்டு வச்சு கொஞ்சம் சரியாக போகலை அந்த படம். ஆனால் அந்த பாட்டு வந்து அப்புறம் இன்னொரு படமும் கரிசல்மன்ற ஒரு படத்தில் இளையகம்மன் எழுதி ஐயா இசையமைச்சார். இவங்க தான் இசையமைச்சாங்க. அதை நான் பாருங்க. சிங்காரி என்ன முட்டி போட்டு மூக்கருத்தா ஒய்யாரி கரிச காட்ட சொக்க வச்ச கைகாரி என்ன நம்ப வச்சு நான் கருத்த நாதாரி அடி சாராயம் ஏ மக்கனோட அட ஊத்திக்க வாடா பண்ணாட
என்ன சின்ன பொண்ணு நீங்களும் இப்படி இப்படி சில பாட்டெல்லாம் நீங்களும் கம்போஸ் பண்ணி நான் பாடியிருக்கிறேன். எக்ஸ்ட்ராடினரி. அதாவது இந்த மாதிரி பாடல்கள்லாம் நிறைய இந்த மாதிரி நிறைய இசையமைப்பாளர்கள் நிறைய பாடிக்கிட்டே இருக்கிறோம், இன்னமும் பாடுறோம். நிறைய பேர் கூட ஸ்ரீகாந்த் தேவசாரோடைய இசையில் கூட ஒரு பாட்டு ரொம்ப ஃபோர்ஸான பாட்டு. வழிவிடு வாழ வேண்டுமே, வரங்கொடு சேர வேண்டுமே, தடைகளை உடைத்திடு, சொந்தம் இங்கில்லையே பந்தம் இங்கில்லையே, வாழ்க்கை போர்க்களத்தில் வெல்பவன் யாரோ, இத வஞ்ச பூமி சாட்சி இருக்குது. ஒரு பாட்டு லிரிக்கெல்லாம் மறந்துட்டு இப்படிலாம் நிறைய பாட்டு நிறைய படங்கள் இன்னமும் பாடிக்கிட்டே இருக்கு. இப்படி ஒரு 200 படங்கிட்ட பாடியிருக்கிறேன். இப்போ கடைசியாக வந்து இப்போது நிறைய படங்கள் பாடி வந்துக்கிட்டு இருக்கு. அது இப்படி சினிமா பாட்டிலையும் நம்ம அங்கங்கே அப்படி வந்துட்டு போவோம். யாருமே மறக்காமல் என்னை கூப்பிட்டு பயன்படுத்துகிறாங்க. இந்த நேரத்தில் எல்லா இயக்குநருக்கும் இசையமைப்பாளர்களுக்கும் கவிஞர்களுக்கும் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஒரு தேவையா ஒரு பெக்குலியர் வாய்ஸு, மக்கள் மனசை போய் பட்டுன்னு டச் பண்ணுற ஒரு சவுண்டிங்கு, அந்த அந்த உணர்வு, நீங்கள் உங்கள் வாய்ஸில் இருக்கிற உணர்வு வந்து எல்லாத்தையும் போய் டச் பண்ணுறக்கூடிய ஒரு சவுண்டிங் உங்கள் நன்றிங்க. அதுக்கு வந்து நாங்கள் தான் இந்த மாதிரி சந்தோஷம் பண்ணோம். சரிங்க, ரொம்ப மகிழ்ச்சி. இதே ரீசெண்டாக ஒரு பாட்டு பார்த்தேன், சந்தோஷ் நாராயண் மியூசிக்கில் ஏதோ டான்ஸ்லாம் பண்ணியிருந்தீங்களா ஒரு பாட்டு பண்ணி? அது வந்து இது ஒரு மூவி சாங். அது மூவி கிடையாது, அது வந்து ஒரு ஆல்பம் சாங். ஓகே ஓகே. அந்த ஆல்பம் சாங் வந்து வரப்போகுது, இன்னும் கொஞ்ச நாளில் வரப்போகுது. அது ப்ரொமோ தான் விட்டுருக்காங்க. ஓகே ஓகே, பார்த்தேன், நானும் பார்த்தேன். ஆமாம், அது வரப்போகுது. அது எந்த மாதிரி பாட்டு? அது மீனவர்களுக்கான ஓகே ஒரு பாடல். அது அவங்களோட வாழ்நிலையை சொல்கிற, வலி பற்றி சொல்கிற ஒரு அற்புதமான பாட்டு. நல்லா வரும் இந்த பாட்டு. வலி வந்து இருக்கும் தான், அந்த வலிகளை கடந்தால் தான் நம்ம வந்து ஒரு தீர்வு கிடைக்கும். வலி இல்லாமல் வாழ்க்கை கிடையாது, வாழ்க்கையும் வலியும் ஒப்பிட்டு சொல்லியிருப்பாங்க அந்த பாட்டு. நல்ல பாடல், அருமையான பாடல். அதுதான் உங்களுக்கு எப்படி நன்றி சொல்லுன்னு தெரியலையா? உண்மையிலே பிஸி நீங்கள். நன்றி. உலக அளவில் சுற்றிக்கிட்டே இருக்கீங்க. எங்களோட ப்ளஸ் ப்ரொடக்ஷன்ஸு கோட்டேட் நிகழ்ச்சியில் வந்து உங்களை அழைச்சதுக்கு நீங்கள் ஒன்றுமே சொல்ல, உடனே வரேன்னு சொல்லிட்டீங்க. வந்து இவ்வளோ விஷயம் ஷேர் பண்ணீங்க. எல்லாமே ரொம்ப ஒரு பயனுள்ள விஷயம். அது ரொம்ப எங்களுக்கு தெரிஞ்ச விஷயம், தெரியாத விஷயம் எல்லாத்தையும் ரொம்ப பகிர்ந்துக்கிட்டீங்க. எப்படி தேங்க்ஸ் சொல்கிறேன்னு தெரியல, எப்படி சொல்லுங்கள், எப்படி சார் தேங்க்ஸ் சொல்கிறது? நான் தான் நன்றி சொல்லணும். அப்படியே சொல்கிறது நாங்கள், எங்களுக்கு பெரிய வாய்ப்பு அது. ப்ளஸ் ப்ரொடக்ஷன் மூலிமா கோட்டேட் வந்து இந்த நிகழ்ச்சியில் என்னை கூப்பிட்டு பெருமை சேர்த்தது உங்களுக்கு தான் நன்றி. எங்களுக்கு தான் பெருமை, அதெல்லாம் விட்டு தர முடியும். சரி, 2 பேருக்கும் பெருமை சேர்த்து தந்த நம்மளுடைய ப்ளஸ்ஸுக்கு இந்த நேரத்தில் ப்ளஸ் ப்ரொடக்ஷனுக்கு நன்றி. தேங்க்யூ. நேயர்களே, கோட்டட் ஷோ ஹோஸ்டட் பை ப்ளஸ் ப்ரொடக்ஷன்ஸ் இந்த நிகழ்ச்சியில் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி.